ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும்னே உட்காந்துருக்கல காலையில இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? நீ போய் சாப்பிட்டு குழந்தைகளை சாப்பிட வை. உங்களுக்கே சாப்பாடு வேண்டாம். இந்த ஆத்துல வேற யாருக்கு வேண்டி கிடக்கு சாப்பாடு? வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாருமே பட்டி கிடக்கும். அவன் வந்திருக்கானா? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கே. ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? வாட்ஸ் ராங்? எனி ப்ராப்ளம்? புரியறது, எனக்கு நன்னா புரியறது. சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பகிட்ட எப்படி சொல்றது நீ தயங்குற? ஒண்ணு செய்வோம், பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணின ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியமேரிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். ஏப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்ச 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன் பேரு வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தினுட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? நீதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரண்ட் ஃபாதர் ஜான் ராஜ் தான் நோக்கு ஞான ஸ்நானம் பண்ணி வச்சாராம். ரெவரண்ட் ஃபாதர் அடக்கர் ராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலாம். ஆனா உன் சொந்த ஃபாதரை நீ மறுத்துட்டீ. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்தவாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏன்னா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழைச்சிட்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி? இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னொரு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு கேட்க போறேன்? அதை நானே சொல்லிடுறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனா நான் அவளுக்கு பல உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகளை ஏற்படுத்திட்டா. அதனால அவளுக்கு நடக்கிற கல்யாணம் இன்னும் போயிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன்.
அடி படிங்க படி. யாரா இவ? என் தங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. எங்கேயோ போய் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானே நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தான்னா நீ சொன்ன எக்ஸ்கியூஸா நான் சொன்னா ஒத்துக்குவாராடா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கலி ஏறுமாடா? இந்த சரக்கு வேலை போகுமாடா? சொல்லுங்க ராஜாராமா. ஐ எம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுங்க. எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நோ, இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தை இருக்கு பரமபிதாத்தா உன்னை மன்னிக்கணும். போடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டல? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர்? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறது. ஓ, நன்னா ஓடுறா. நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அமிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1. மோகனசுந்தரம். He is son number 2. சுப்பிரமணி. என்ன வெச்ச கண்ணை வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறதா? நிக்கல நிக்கிறது. நான் திருக்கோடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? மக்களா. அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. பிடிச்சிருக்கா? பொண்ணை அழிச்சுட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல போகன் விழா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பார்த்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சு. இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம ஆத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கப்படாது. நம்ம ஆத்து பசங்க இருக்காளோ பேர் வெளியே போய் எட்டு எது எட்டு நான் தைய துப்பித்து வாங்கும். இது வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. பேர் இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேள்? இல்லடா பாப்பா, இந்த பசங்களா கண்ணாப்பனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்களா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் வாயிட்ட சொல்ல வேண்டாம். காரியத்தையே கெடுத்துட்டல. இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? பேர் 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மை தானே மறைக்க போறோம். இத பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல பிராதுங்கிறீங்க? பிராதுன்னா பிராதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணுமில்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்காரர் தான் பார்க்கணும். நான் மாப்பிள்ளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? புன்னக்குடி. அப்படி இழுத்துள்ளான்றா? ஜபாச்சுள்ளா போங்க, ஜபாச்சுள்ளா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் 4 வேளை சாப்பாடு, 4 வேளை டிஃபன் காப்பியோட 6500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே. அதுக்கு ஒரு 12000 ரூபாய் போட்டுக்கோ. சத்திரம் செலவு ஒரு 4000 ரூபாய் போட்டுக்கோ. என்ன வரதட்சணையில ஒரு 10000? அது இல்லாம முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிள்ளையோட ட்ரெஸ் இத்தியாதி அது இது எல்லாம் அதுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுக்கோ. 2000? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்த அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துடும். அதுக்கு தனியா ஒரு 10000 ரூபாய் போட்டுக்கோ. பகவானே, எவ்வளவு வருது மொத்தமா? 60000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கா? குருவி முக்கால சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சதை கணக்கு பண்ணி பார்த்தாலும்
உன் லிஸ்ட்ல பாதி தான் வரும் போல இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தும் ராஜாராமனும் ஆத்து விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணங்கிறச்சே ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளாச்சேன்னா. நீ பெற்றது பிள்ளைகளா இல்லடி தொல்லைகள். நடக்கிறது நடக்கட்டும். எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன். அவ்வளவுதான். சார் சார் யாரு? சார், நான் பக்கத்து வீட்ல குடியிருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன் யார் சார்? கே நான் தான், கல்யாணராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாப்பம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரகாளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட்டே பேசிட்டு இருக்கேம்மா. உட்காந்துக்கோமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல சார், ஒண்ணுல. உங்க வீடு நல்லா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? இது என்ன ரூம் சார்? பெட்ரூமா? ஆமா, என்னுடைய பழைய பெட்ரூம். இப்ப ஆத்துக்கு தேவையில்லாத சாமான எல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா ஏமா குழந்தை, நீ எங்க வந்த, என்ன சமாச்சாரம் சொல்லலையே? சார், நீங்க ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் தானே? ஆமா. நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் செய்திருக்கா. உங்க ஆத்து தபால் எங்க ஆத்துக்கு வந்துடுது. எங்க? ஆமா, தவறி போய் வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பு. இருமா வரேன். மாமி மாமி, பார்த்தேல உங்க ஆத்து மாமாவை மேன கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம் சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சுன்னு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேள். நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பரம குழந்தை ஏற்கனவே அவங்க தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னீங்கன்னா நேரா தாமரை குளத்துல போய் படுத்துன்னு எழுதிருக்க மாட்டான். இவர் எப்போ இப்படிதான் என்ன யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேசுற ஒரு பொறுக்கவே பொறுக்காது. இல்லாத சொன்னா எரியாதோ? போறேண்ணே. டேரகோ படங்க. டா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி கேட்காம போக மாட்டான். எஸ்எஸ் ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா. 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மணிக்கு மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோனோ. காத்தோட்டமா இருக்கட்டும், யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானோ என்னவோ. சாயங்காலமா நீ போயிட்டு வாடா கோந்தே. டேய், நீ போறேன்னா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். எந்த படப்பைய 5:30 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா. ஐயோ வேண்டாம் சார், நீங்க ஏன் பாவம் அங்கெல்லாம் போனோம். இவரே போட்டோம், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி, நீங்களே சொல்லுங்க மாமி. உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு மகாலட்சுமி. வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூசு. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க. ராதா, கைய விடுங்க. என்னமோ விளையாட்டுக்கு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே. இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல. ராதா, நான் சொல்றத கேங்க. வாங்க பட்டாணி சூப். தேங்காய் மாங்காய் பட்டாணி சூப். தம்பி, எனி ப்ராப்ளம்? ம்? அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா? தம்பி, அப்போ ஒன்று செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க, கொடுங்க. என் சுண்டலை தரேன், இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. பேச்சு என்ன, பாட்டே வரும். ம், கொடுங்க கொடுங்க, தயங்குறீங்களே. இந்தாங்க, இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. ம், வைங்க.
நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. நினைத்தால் நீ வர வேண்டும், நினைவே ஆசையை தூண்டும், உனக்காக நானே ஏங்கினேன். ஓ, பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். மாலை மயங்கிய பொழுதினில் சோலை மரங்களின் நிழல்களில் கிளிக்கூட்டம் போலே கலந்தால் என்ன? தோகை மணியிடல் திறந்தது, தாழை மடலென விரிந்தது, எனக்காக தேனை கொடுத்தால் என்ன? என் பூமேனி உன் கையில் போராடுமோ? என் பூமேனி உன் கையில் போராடுமோ? பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். லலலலலலா, 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 லலலலலலலா. வானம் கடலுடன் கலக்குது, பாயும் அலைகளும் கொதிக்குது, அடங்காத ஆசை உண்டானது. நாடல் கரைகளில் நடமிட காற்றும் சுரங்களை படித்திட கேட்டாயோ காதல் சங்கீதமோ? நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ, நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ. பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு மின்னும், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். லா 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 லா, லா 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 லா, லா 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 லா, லா 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 லா. அத்திமேர், 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 அத்திமேர். யாரு சேர நடுக்கூடத்துல போட்டாங்க? அத்திமேர், 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 அத்திமேர். உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல அத்திமேர். என்னடா இது? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்க. சந்தோஷம் தான் அத்திமேர், எனக்கு சந்தோஷம் தான். 15 வருஷமா என் பிராணனை வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு எனக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. முதல் இன்ஸ்டால்மெண்டா ₹1,00,000 கேஸ்ல 40,000 ரூபாய் நாளைக்கு நான் கை நீட்டி வாங்க போறேன். ஐ எம் வெரி கிளாட். அத்திம்பேர், என் சந்தோஷத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன். அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல அத்திம்பேர். ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடி இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பணம் வருது பாருங்க, அதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்னடா வளர்றேன்? வளரல அத்திம்பேர். அந்த 40,000 ரூபாய் பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துட போறேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய்? பாவம், பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா? அத்திம்பேர், இந்த பார்,
நீ பணம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கிறேன்னு சொல்ல பார், அதுவே எனக்கு சந்தோஷம். மரியாதையா பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க. புரியுறது திம்பேர், புரியுறது. தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்குல வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவேள் அப்படின்னு நான் கடனா தரல. மஞ்சுவுக்கு நான் யாரு? தாய் மாமன். நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஓதிடப்படணும். ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். டேய் பாப்பா, சம்பந்தி நீங்க சொன்னேல, நான் உப்பு போட்டு சாப்பிடுற வாத்தியம்பேர். அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல. எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு எதிர்பார்த்தேனோ அவளே உங்க நெஞ்சில கோடாலியே பாய்ச்சிட்டாளே திம்பேர். யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யார பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாளே திம்பேர். அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்சு குங்காத்திம்பேர். இந்த அபராதத்தை வாங்கி குங்காத்திம்பேர். வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். திம்பேர் வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். நான் சொல்லாதீங்க. மஞ்சு கல்யாணத்தை நீங்களா எப்படி டிசைட் பண்ணலாம்? எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நேக்கோ பணம் நெருக்கடி, நீங்களும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். பணத்துக்கு எங்க போறது? என் கல்யாணத்தையே நான் கடன் வாங்கி பண்ணியிருந்தேன். அந்த கடனையும் இன்னும் என்னால அடைக்க முடியல. இதுல புதுசா ஒரு கடனை வாங்கினா நான் எப்படி அடைக்கிறதா? நான் வேற தனி கொடுத்துன போயிட்டேன். நேக்கோ பயங்கர மணி ப்ராப்ளம். இந்த நேரத்துல இந்த இழவு வேற. வரன் நல்ல வரன் தான், அதுக்காக இவ்வளவு வரதட்சணையா கொடுக்கணும்? இருடா, நான் உன்னை கேக்குறேன். அப்படி என்ன அவசியம் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ட்டு? நிறுத்துங்கடா. என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கு? அன்னைக்கே உங்க அப்பா சொன்னா, தார வாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை தான் பெற்றிருக்க, தார தாரையா கண்ணீர் வடிக்கிறதுக்கு 2 பிள்ளைங்களையும் பெத்துன்னு இருக்கேன்னு. சரியா போயிடுத்து. இப்ப எதுக்காடா இங்க வந்திருக்கேன்? உங்களை யாரா இங்க வர சொன்னா? பர்வதம், அம்மா 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன். புரியாம நீ ஏன் பேசிட்டே இருக்காய்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா பெண்மணிகளா, நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். அவளுடைய பத்திரிகையில வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தங்களுடைய நல்வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் போடுவாள. அந்த இடத்துல கே அனந்தராமையர், ஜோசப் ராஜா என்கிற கே ராஜாராமையர் உங்க 2 பேருடைய பேரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு நான் கேட்பேன் எதிர்பார்க்கிறீங்களா? கல்யாண ராமன் என் பொண்ணா இருந்தாலும் உங்க 2 பேருக்கு தங்கையா பிறந்துட்டா பாருங்க. அந்த பாவத்துக்காக நீ என்ன பண்ற? கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் தம்பதி சமேதரா வந்திருந்து நன்னா வயிறார திருப்தியா சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்கோ. வாங்க சார், செக் வாங்கிட்டீங்களா? கிராஸ் பண்ணி கொடுத்தானா இல்ல பேரர் செக் கொடுத்தானா? சீக்கிரம் கொடுங்க சார், பேங்க்குக்கு போனோம். சாரி சார், செக்கை வாங்க முடியல. ஏன் சார்? அப்பாவுடைய பழைய கிளைண்ட் ஒருத்தன் அந்த பணத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பணத்தை கொடுக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். எங்க அப்பாவோட பழைய கிளைண்டா? யார் சார் அது? நான் தான் சாமி. யாரு, மருதுவா? ஆமா சாமி, என் குடும்ப கேஸ உங்க அப்பா தான் வாதாடணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தேன். என்ன செய்யறது, என் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சு. அவர் சொத்தை பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள தகராறாகி கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்து இப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமானதுனால நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் சாமி. மருது, நீ சொல்றது 100க்கு 100 சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இதே கோர்ட்ல இருந்து இன்னும் 60,000 ரூபாய் பணம் வரணும். அது உனக்கே நல்லா தெரியும். இந்த பாரு, இந்த பணத்தை விட்டு கொடுத்துரு. அந்த பணம் வந்த உடனே உன்னுடைய பணம், அசல், வட்டி எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல சாமி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மருது, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். 15 வருஷம் பொறுத்துக்கிட்டியே, ஒரு 15 நாள் பொறுத்து கூடாதா? முடியாது சாமி. யோ மருது சார், மருது சார், இந்த பணத்தை நான் எனக்காக கேட்கல. என் சம்பந்தி பொண்ணு கல்யாணம், அதுக்கு நான் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் கேட்கிறேன். நல்லதா ஒரு முடிவு சொல்லுங்க மருது சார். நான் ஏற்கனவே நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்க நான் தயாரா இல்ல.
ராத்திரி ட்ரெயின்ல மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கார அப்படி உலுக்கிடுவன். ஆஃப் பாட்டில் இருக்கோ, ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. கால் பாட்டில் வாயில ஊத்திக்கிறேன், கால் பாட்டில் உடம்புல ஊத்திக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போற வேகத்துல ஜிங்குன்னு ஏறும். நமஸ்காரம் சார். ஓ நமஸ்காரம் நமஸ்காரம். அம்பி வடங்க, நான் ஏதோ பேத்தின்னு இருந்தனே, அதை கேட்டியா? எதையோ உன்னை சூட்கேஸ்குள்ள வச்சனே, அதை பாத்தியா? சத்தியமா நான் ஒண்ணுமே பார்க்கல சார். புள்ளன்னா அப்படிதான் இருக்கணும். ஏண்டா அம்பி மாமாவை ரயிலே தவத்தியா? இல்ல சார், எங்க குடும்ப மானம் கப்பல் ஏறிடாம இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன். கப்பல் ஏறுதா? நீ ஒண்ணும் புரியலையே சார். இப்போ எங்க அப்பா என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா. இத பாரு அம்பி, நானா என் வாயால அதை போடுங்கோ இதை போடுங்கோன்னு கேட்கவே இல்லை. உன் தோப்பனாரா அதை போடுறேன் இதை போடுறேன்னு கமிட் ஆயிட்டார். சரின்னுட்டேன். எம்எல்ஏ தப்பு. அன்னைக்கு அவர் இருந்த நிலைமையில அவர் ஒத்துன்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிடா அம்பி, இத உன் தோப்பனாரே நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம் இல்ல சார். உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல எங்க பெரிய அண்ணன் தனி கொடுத்தன போயிட்டான். எங்க ரெண்டாவது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான். யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார். பயமுறா, உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா? இதுல ஒன்ன கூட உன் தோப்பனார் சொல்லலையே, மறைச்சுட்டாரே. இந்த லட்சணத்துல வரதட்சணையை குறைச்சுங்கோன்னு நீ கேட்கிறே. பாக்குறேன் ஒப்பனே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன். மிஸ்டர் கல்யாண் ராமன், உம்மா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் 6 மாசம் ஆறுது. ரெண்டாவது பையன் கிறிஸ்துவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான். எங்கண்ணா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்த சொன்னாங்கண்ணே. ஓஹோ, அவியல் குடும்பத்துல தேங்காயை கறந்து நல்லா ருசி பார்க்கலான்னு பாத்தீரோ? உண்மை தெரிஞ்சு போச்சோ? என்ன பண்ணுவீர்? கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும். காணோம், கப்பல் ஏறி இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படாது. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன். என்னுடைய ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. அன்னைக்கு பசங்கள்லாம் பக்கத்துல இருந்தா ஆள்கட்டு இருந்துச்சு. அந்த தைரியத்துல அளவுக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தி, தப்பு என் பேர்ல தான். அவர் அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிடாதீங்க. என்ன பொறுத்த வரையில நீங்க 2 பேருமே அப்பாவிகள் தான். செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே. பாவம், நீங்க என்ன பண்ணுவேள்? எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர்? நீங்க 5000 ரூபாய் கேட்டால் அவர் 10,000 ரூபாய் தரதா ஒத்துண்டார். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். 15,000 கொடுத்துருங்க. 15,000. கல்யாணமான பெரிய பையன் 6 மாசத்துல சண்டை போட்டு ஆத்த விட்டு வெளியே போயிட்டானோன்னா அதுக்கு தான் 5000 ரூபாய். தானிக்கு தீனி சரி போயிந்தி. ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டு பையன் கோச்சென்று தனி கொடுத்தனம் போனதுக்கும் நீங்க 5000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்ஸ் த பாயிண்ட். இந்த ஆத்து பையன் வெளியே போறச்சே இந்த ஆத்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தாலும்னா அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா தனி கொடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி என் பையனை அழிச்சுட்டு போயிட்டாள்னா நான் பூவாவுக்கு என்ன பண்றது? வாட் அபவுட் மை பூவா? எங்கண்ணா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர்? நீங்க 20 பவுன் தான் கேட்டீங்க. அத்தின் பேர் 30 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டாரு. இப்ப இன்னைக்கு 40 பவுன் வேணும். என்ன எல்லாரும் திருன்னு முடிக்கிறாள்? ரெண்டாவது பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டானோன்னா பெரியவனை தாளிச்சுட்டு சின்னவனை சும்மா விட்டா வருத்தப்பட மாட்டானோ? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10 பவுன். யோ கிருஷ்ணய்யா, நீ பண்றது நியாயமாய்யா? என்னது இது யோவா? சரியா, யோன்னு சொன்னதுக்கு 5ஓ 10ஓ எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கையா. செட்டில்டு. எங்க 3வது பையன் +2ல 6 தடவை ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு யாராவது கேட்பேளா? கிண்டலா?
இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குழி ஆடுறேளா? என் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன் நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்று இருக்கா. உம்மண்ட இருக்கிற ஊழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பீர்? லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்தம் வைக்க மாட்டான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. நாரடிச்சிடுவேன், நாரிடும். எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்கடா.